நிதி பிரச்சனை இல்லை, மனசுதான் வேணும். முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் முதல் கண்டனம். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கின்றேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச வேண்டாம். அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையும் சமாளிச்சு தான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லேயே தெளிவாக நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள். இவ்வாறு ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் இன்று நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பிறகு மேடையில் பேசிய முதல்வர் விஜய், எப்படி தொடங்குவது என தெரியவில்லை. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றியடைய வேண்டும் என இருந்த சாதாரண உதவி இயக்குனரின் மகன் நான். மன்னர் பரம்பரையிலிருந்து வந்துவிடவில்லை. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன் மாதிரி தான் நானும். அப்படித்தான் நானும் உணர்கிறேன். நீங்களும் என்னை அப்படி நினைத்ததால் தான் எனக்கு சினிமாவில் மிகப்பெரிய இடம் கொடுத்தீர்கள். நீங்கள் வா தம்பி, நாங்க பார்த்துக்கிறோம் என நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். இந்த பயணத்தில் எனக்கு ஏராளமான கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்காக உடன் இருந்த உங்களுக்கும் அதே கஷ்டங்கள், அதே அவமானங்கள். அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்னுடன் இருந்தீர்கள். என்னை முதல்வராக்கியிருக்கீர்கள். என்னுடைய உறவுகளே, சொந்தங்களே, நான் தேவதூதன் கிடையாது. அது செய்வேன், இது செய்வேன் என சொல்லி ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியம் என்பதை மட்டுமே செய்வேன். தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் உள்ளது. தூக்க முடியாத சுமையை ஏற்றி வைத்து விட்டு சென்றுள்ளார்கள். அப்படியான ஒரு நிலையில்தான் இந்த பொறுப்பை நான் கையில் எடுத்திருக்கிறேன். அரசிடம் என்ன இருக்கிறது, எது இல்லை என்பது குறித்து வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கிறேன். அதை தான் முதலில் செய்ய இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் செய்வேன். பெண்கள் பாதுகாப்பை ஸ்ட்ரிக்டாக வைத்திருப்பேன். போதைப் பொருள் தடுப்புக்கு உரிய முயற்சி எடுப்பேன். சட்டம் ஒழுங்கு மூலம் எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வேன். நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள்தான். கல்வி, மருத்துவம், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் முழு கவனம் செலுத்துவேன். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன். இந்த விஜய் தவறு செய்ய மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்ய விடமாட்டேன். என் தலைமையில்தான் முழு அதிகாரமும் இருக்கும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் கூறினார்கள்.